ஓகேம்மா. எஸ்டர்டே கண்டினியூஷன்மா டு ப்ரூவ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் வச்சு ஃபஸ்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி ஷோ தட் இஃப் எக்ஸ் இஸ் எ சீக்வெண்ட்ல கம்பேக்ட்னா தென் த லெபஸ்க்கு நம்ம த லெம்மா ஓல்டு ஃப்ரம் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் வந்து சீக்வெண்ட்ல கம்பேக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெபஸ்க்கு நம்பர் லெம்மா வந்து ஓல்ட் ஆகும் இங்கே ஃப்ரம் எக்ஸில் சொல்லியிருக்காங்க. லெபஸ்க்கு நம்ம தியரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரியா, தட் இஸ் டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் எ சீக்வெண்ட்லி கம்பேக்ட் தென் எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் a of x as a Lebesgue number எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. we shall prove the contrapositive statement சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, contrapositive statement ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, a b an open covering of x statement சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, contrapositive நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஏ ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படி கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அந்த ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, சப்போஸ் ஏ ஆஸ் நோ லெபஸ்கு நம்பர், அப்போ ஏ வந்து எதுவுமே லெபஸ்கு நம்பர் எக்ஸ் இருந்துச்சுன்னா லெபஸ்கு நம்பர், அதே வந்து நோ லெபஸ்கு நம்பராக எக்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் என் கண்டெயின் இல்லை n பிலாங்ஸ் டு ஜட்னு சொல்லியிருக்காங்க. ஜட் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கம்மா அதை கான்ட்ராபாசிட்டிவ்னா ஜட் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, ஓகே. 1 டிவைடட் பை n இஸ் நாட் லெபஸ்கு நம்பர் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து கான்ட்ராபாசிட்டிவ் இருந்துச்சுன்னா லெபஸ்கு நம்பர் சொல்லுவோம். அதே வந்து 1 டிவைடட் பை n இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும்னா இஸ் நாட் ஏ லெபஸ்கு நம்பர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, என்ன சொல்லியிருக்கோம், there exists சப்செட் cn of xன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, cn of xன்னு சொல்லியிருக்காங்க. such that the diameter cn less than 1 by n சொல்லியிருக்காங்க. சரி, அந்த cn வந்து எதுக்கு லெஸ்ஸனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 by n-க்கு லெஸ்ஸனாக இருந்துச்சுன்னா cn is not contained a ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெஸ் தென் 1 by n-ஓடு லெஸ்ஸனாக இருந்துச்சுன்னா cn வந்து என்ன சொல்லுவாங்க, இஸ் நாட் கண்டைன்ட் இன் ஏ ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஆல்ஃபானா வந்து ஏ வந்து லெபஸ்கு நம்பர் சொல்லியிருக்கோம். சரியா, அப்போ வந்து ஏ ஆல்ஃபா இஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போ cn வந்து லெஸ் தென் 1 by n இருந்துச்சுன்னா அது வந்து நாட் கண்டைன்ட் இன் லெபஸ்கு நம்பர்னு சொல்லிட்டு அதுதான் என்ன சொல்லியிருக்கோன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லெபஸ்கு நம்பர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, for all a alpha belongs to a, that is equation 1 சொல்லியிருக்காங்க. let zn belongs to cn இருந்துச்சுன்னா for all n சொல்லியிருக்கிறாங்க. consider the sequence xn since x is a sequentially compact xn சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம் xn சொல்லியிருக்காங்க. since x is a sequentially compact xn as a convergence சொல்லியிருக்காங்க. xn covering to xன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, தட் இஸ் xni கன்வர்ஜஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சீக்வன்ஸ் வந்து xn எடுத்திருக்காங்க. அது வந்து எதில் இருக்குமா சொல்லியிருக்காங்க, எக்ஸ் இஸ் சீக்வெண்ட்லி கம்பேக்ட் xnஆ இருந்துச்சுன்னா ஆஸ் அ கன்வர்ஜன்ஸ் xni கவரிங் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இது வந்து 1ன்னு சொன்னாங்க. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் ஏ இஸ் அன் ஓப்பன் கவர் ஃபார் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம சொல்லியிருக்காங்க ஏ இஸ் அன் ஓப்பன் கவர் ஃபார் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தெர் எக்ஸிஸ்ட் ஏ ஆல்ஃபா இஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. தெர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு, அப்போ ஏ வந்து எதில் இருக்குது, நமக்கு எக்ஸில் சீக்வன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். சரியா, ஏ வந்து என்னமா லெபஸ்கு நம்பர் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏ வந்து எதில் இருக்குது, நமக்கு எக்ஸில் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் லைனே பார்த்துருக்கோம் நம்ம. ஓகே, அப்போ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஓப்பன் கவரிங் ஃபார் ஏ எக்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ் வந்து நம்ம சொல்லலாம், நம்ம எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தெர் எக்ஸிஸ் ஏ ஆல்ஃபா இஸ் பிலாங்ஸ் டு ஏ வந்து எதில் இருக்குது, நமக்கு எக்ஸில் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆல்ஃபான்னு சொல்லலாமா. அப்போது which is open சொல்லியிருக்காங்க. there exists epsilon greater than 0 such that x belongs b alpha. சரியா, bd of x bounded. சரியா, bounded of x epsilon சொல்லியிருக்கோம். சரியா, அப்போ c is not equal to ஆல்ஃபான்னு சொல்லியிருக்காங்க. since xn1 converges to xன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். there exists nk belongs to z plus. z plusன்றது நமக்கு கான்ட்ரா பாசிட்டிவ் தான். நம்ம என்ன எடுத்துக்கோன்னா z plus. இப்போது நம்ம கொடுத்துருக்காங்க நமக்கு nk is belongs to z plusன்னு சொல்லியிருக்காங்க. there exists xni is belongs to bounded of x, epsilon சொல்லியிருக்காங்க. for all ni is greater than equal to capital N சொல்லியிருக்காங்க. choose ni large nfன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ni நம்ம சொல்லணும் large enough to show that 1 divided by ni less than epsilon by 2 and xni is belongs to bounded of x, epsilon by 2ன்னு சொல்லியிருக்காங்க. 1 divided by ni is less than epsilon by 2 and xni is belongs to bounded of x, epsilon by 2ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ 1 divided by ni இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லணும், less than epsilon by 2ன்னு சொல்லியிருக்காங்க. and xni is belongs to நம்ம சொல்லியிருக்காங்க xni is belongs to bounded of x, epsilon by 2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. கிளைம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம claim பார்த்தீங்கன்னா CNI contained in bounded of x, epsilon contained in A alphaன்னு சொல்லியிருக்காங்க. let y belongs to CNI சொல்லியிருக்காங்க. but xni is belongs to CNI சொல்லியிருக்காங்க. ஓகேவா. therefore d of y, xni less than or equal to diameterன்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா சொல்லியிருக்காங்க. அப்போது xni belongs to CNI சொல்லியிருக்கிறாங்க. CNI இதில் இருக்குது, நமக்கு yல இருக்குது. சரி, அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y, xni y என்ன நமக்கு y CNI. சரி, அந்த xni இதில் இருக்க, அப்போ நம்ம CNIல தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போது இது எப்படி எழுதியிருக்கோம்னா y, xniன்னு சொல்லியிருக்கோம். y belongs to CNI சொன்னோம். CNI இதில் இருக்குது, நமக்கு xniல இருக்குது. அப்போ இது எப்படி சொல்லலாம், நம்ம y, d of y, xniன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் லெஸ் than or equal to நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு டயாமீட்டர் CNIன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் எதில் இருக்குது, நமக்கு ஃபஸ்ட்டு y, xni ரெண்டுமே எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா CNIல இருக்குது. அப்போ அந்த CNI நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 1 by niன்னு சொல்லியிருக்கோம். 1 by niன்றது உனக்கு என்னம்மா, உனக்கு epsilon by 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா. அப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக சொல்லும் போது நம்ம என்ன சொல்லலாம், நம்ம இப்போ y, xni எதில் இருக்குது, நமக்கு CNIல இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். CNI எதில் இருக்குது, நமக்கு less than, இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்கள் epsilon by 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போது epsilon by 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஃபைனலாக நம்ம சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா d of y, xni less than epsilon by 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. சின்ஸ் xni is belongs to, அப்போ இதில் இருக்கிற xni நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் belongs to bounded of x, epsilon by 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அப்போது d of x, y, இப்போ y xni இதில் இருக்குது, நமக்கு yல இருக்குது. less than or equal to d of x, xniன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் d of xni, yன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஆட் என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே d of y, xni போட்டிருக்கோம். அது epsilon by 2ன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா d of x, xni is less than epsilon by 2ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். சரியா. அப்போ என்ன சொல்லலாமா, அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம இதுலேயும் இத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா. அதுதான் நம்ம என்ன காமனாக வெளியே எடுத்துக்கோன்னா d of x, y less than or equal to d of x, xni ப்ளஸ் d of xni, yன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அப்போது இது என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா epsilon by 2 ப்ளஸ் epsilon by 2 எப்படி எழுதலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 epsilon by 2ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா. அப்போ less than or equal to epsilon சொல்லியிருக்கிறாங்க. that is equal to y belongs bounded of x, epsilon contained in A alphaன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது y belongs bounded of x, epsilon contained in A alphaன்னு சொல்லியிருக்காங்க. therefore CNI contained in A alpha which is a contraction to equation 1. CNI is not contained in A alphaன்னு சொல்லியிருக்கிறாங்க.
Therefore, the open cover A as a Lebesgue number. Next, we shall show that if X is a sequentially compact, then given epsilon greater than 0, there exists a finite covering of X by open epsilon balls. சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு the open cover A வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு CNI வந்து நாட் கண்டைன்ட் இன் ஏ ஆல்ஃபான்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ஷனில் நம்ம சொல்லிட்டோம். அப்போ நம்ம சொன்னதுக்கப்புறம் அப்போ என்ன சொல்லலாம் நம்ம நாட் கண்டெய்னா வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ஓப்பன் கவர் நாட் கண்டெய்ன்னு கான்ட்ராக்ஷனில் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஓப்பன் கவர் ஏ ஆஸ் லிபஸ்க்கு நம்ம சொல்லிட்டு சொல்லியிருக்கலாமா. நெக்ஸ்ட் வி ஷல் ஷோ தட் இஃப் எஸ் வந்து சீக்வெண்ட்லி கம்பேக்டாக இருந்துச்சுன்னா தென் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபைனல் கவரிங் ஆஃப் எக்ஸ் பை ஓப்பன் எப்சிலான் பால் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பாருங்கள் that is x can be covered by a finite number of epsilon balls சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு எக்ஸ் வந்து என்ன கவர் பண்ணணும் நமக்கு ஃபைனட் நம்பர் ஆஃப் எப்சிலான் பாலை வந்து கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் எக்ஸ் இஸ் நாட் கவர்ட் பை ஃபைனட் நம்பர் ஆஃப் எப்சிலான் பாலாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்னம்மா சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க நமக்கு x1 இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா எக்ஸ் வந்து நமக்கு வந்து நாட் ஃபைனட் நம்பரில் கவர் ஆகலை அப்படின்னா நம்ம என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 இஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த எக்ஸ் வந்து நாட் கவர்டு ஆகலை அப்படின்னா அப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம் நம்ம அந்த எக்ஸோட வேல்யூ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு பவுண்டட் ஆஃப் எக்ஸ்கான் கமா எப்சிலான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சரியா அப்போ வந்து ஃபைனட் கவரில் வந்து எப்சிலான் பாலில் அது வந்து எக்ஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னா x1 வந்து அடுத்தது எக்ஸுக்கு அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கணும் x1 பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த கேபிட்டல் எக்ஸுக்கு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நாட் ஈக்குவல் டு த பவுண்டட் ஆஃப் x1 கமா எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து சொல்லட்டுமா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ x2 சரி அதே மாதிரி x3 எக்ஸட்ரா டேர்ம்ஸ் xn வரையும் போட்டிருக்கோம். சரி x2 பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் சச் தட் x2 அதே மாதிரி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பிலாங்ஸ் டு பவுண்டட் ஆஃப் x1 கமா எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு சொல்லிட்டோம் நம்ம. சரியா அடுத்தது x2 ஃபஸ்ட்டு வந்து x1 சொன்னோம் x1 இஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ்ன்னு சொல்கிறோம் x1 நாட் ஈக்குவல் டு பவுண்டட் ஆஃப் x1 கமா எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் x2 பிலாங்ஸ் டு எக்ஸ் சச் தட் x2 நாட் பிலாங்ஸ் டு பவுண்டட் ஆஃப் x1 கமா எப்சிலான்னு சொல்லியிருக்கோம். such that x1 comma epsilon greater than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா இப்போ என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஆல்சோ எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு த பவுண்டட் ஆஃப் x1 கமா எப்சிலான் யூனியன் ஆஃப் பவுண்டட் ஆஃப் x2 கமா எப்சிலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரி அப்போ என்ன சொல்லியிருக்கோம் பவுண்டட் ரெண்டுத்தையும் வந்து யூனியன் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா இதையும் வந்து யூனியன் பண்ணி எழுதியிருக்கிறோம் நம்ம. சரி எக்ஸிஸ் ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரியா நாட் பிலாங்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கோம். எக்ஸில் வந்து நாட் பிலாங்ஸ் டு சொன்னதுனால அப்போ வந்து எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு x1 கமா எப்சிலான் யூனியன் ஆஃப் பவுண்டட் ஆஃப் x2 கமா எப்சிலான்னு சொல்லியிருக்காங்க. தென் x3 நெக்ஸ்ட் வந்து x3 போகிறோம். சரியா x3 போனீங்கன்னா என்னம்மா வரும் நமக்கு அப்போ x3 இஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ். இதே மாதிரி நம்ம x3க்கு நம்ம சொல்கிறோம். சரியா எக்ஸ் வந்து இந்த நாட் கவர்ட் பை ஃபைனட் நம்பர் ஆஃப் அதே வந்து நாட் கவர்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி x1 to எப்சிலான் வரை நமக்கு போயிட்டே இருக்கும். சரியா அதாங்க சொல்லியிருக்காங்க. therefore d of x1 comma x3 greater than epsilon and d of x2 comma x3 greater than epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. similarly producing xn not equal to union of I equal to 1 to n bounded of xi comma epsilon சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. then there exists xn plus 1. இப்போ இது என்ன சொல்லலாம் நம்ம x1 x2 x3 போயிட்டே இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம் நம்ம xn plus 1 belongs to x such that சொல்லிட்டு சொல்லலாமா நம்ம. ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து நாட் கவரிங் ஃபைனட் நம்பர் ஆஃப்னு சொல்லிட்டு ஃபைனட் கவரிங் ஃபைனட் நம்பர் ஆஃப் எப்சிலான் பால்னு சொல்லிட்டு சொன்னோம். சரி அதுக்கு இப்போது ஃபைனட் நம்பர் கவர் ஆகலை நாட் கவர் ஆகலை ஃபைனட் நம்பரில் அப்படின்னா இன்ஃபைனட்டில் தான் கவர் ஆகுது. என்ன மீனிங் அப்போது எக்ஸ் இஸ் நாட் கவர்டு பை த ஃபைனட் நம்பர் ஆஃப் எப்சிலான் பால் அப்படின்னா அப்போ இன்ஃபைனட்டில் தான் நமக்கு வந்து கவர் ஆகுது. இன்ஃபைனட்னா நம்ம என்ன சொல்லலாம் நம்ம இன்ஃபைனட் நம்பர்னா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 x2 x3 எக்ஸெட்ரா xn டேர்ம்ஸ். ஓகேவா அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் நம்ம ப்ரொடியூசிங் xn இஸ் நாட் ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் I equal to 1 to n பவுண்டட் ஆஃப் xi கமா எப்சிலான் சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் நம்ம then there exists xn plus 1 is belongs to xன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. such
such that என்னமா சொல்லியிருக்காங்க therefore x is a sequentially compact then there exists a convergent subsequence x and I tends to converges to x ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வெண்ட்டில் கம்பேக்ட்னு சொல்லலாம். சப்சீக்வன்ஸாக x1 x2 எக்ஸெட்ரான்னு போகிறதெல்லாம் சப்சீக்வன்ஸ். சரி, அதுதான் அவனுக்கு வந்து x and I சொல்லியிருக்காங்க. converges to x say thatன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? Okay, let bound be alpha of x comma epsilon by 2 be a neighborhood of x and சொல்லியிருக்காங்க. Since x and I converges to x, there exists k belongs to capital N such that x and I belongs to b alpha சொல்லியிருக்காங்க of x comma epsilon by 2 for all n I greater than equal to n k ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா xnk, xnk + 1 எக்ஸெட்ரா எப்சிலான் பவுண்டட் ஆஃப் x, எப்சிலான் பை 2. சரி, எல்லாமே நம்ம x1ல பார்த்துட்டோம். அதுவும் வந்து நம்ம என்ன சொன்னாங்க நாட் பிலாங்ஸ் டு பவுண்டட் ஆஃப் x, எப்சிலான் எப்சிலான் பை 2ன்னு சொன்னோம். அதே மாதிரி x2க்கு நம்ம என்ன சொன்னோம் இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பவுண்டட் ஆஃப் x by x, epsilon by 2. அதே மாதிரி x3க்கும் it belongs to bounded of x, epsilon by 2ன்னு சொன்னோம். சரியா? அப்போ xnk, xnk + 1 எக்ஸெட்ரா belongs to bounded of x, epsilon by 2ன்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? சரி, அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னம்மா சொல்லலாம் x1k, xnk + 1 எக்ஸெட்ரா பிலாங்ஸ் டு பவுண்டட் ஆஃப் x, epsilon by 2ன்னு சொல்லியிருக்கோம். therefore d of x, xnk belongs to epsilon by 2. சரி, அதே மாதிரி d of x, xnk + 1 less than epsilon by 2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்போ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரி, இதையும் ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? டி ஆஃப் எக்ஸ் என்கேவோ நெக்ஸ்ட்டு வந்து டி ஆஃப் எக்ஸ் என்கே + 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்னமோ வரும் நமக்கு டி ஆஃப் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2 போட்டிங்கன்னா என்னமோ 2 எப்சிலான் பை 2 வரும். 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா லெஸ் தென் எப்சிலான் விச் இஸ் அ கான்ட்ராக்ஷன் டு ஈக்குவேஷன் 4ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எது கான்ட்ராக்ஷன்மா இது ஈக்குவேஷன் 4க்கு வந்து கான்ட்ராக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x can be covered by the finite number of epsilon balls சொல்லியிருக்காங்க. Finally we can show that if x is a sequentially compact then x is a compact சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து சீக்வெண்ட்லி கம்பேக்டாக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம சொல்லலாம் நம்ம சீக்வெண்ட்லினா இதுதான் வந்து சீக்வெண்ட்லி இல்லை சீக்வெண்ட் சப்சீக்வெண்ட் வரது தான் x1 x2 எக்ஸெட்ரா xnk வரதெல்லாம் உனக்கு வந்து xnk + 1 வரதெல்லாம் நம்ம வந்து சீக்வெண்ட்லி சப்சீக்வெண்ட்டுன்னு சொல்கிறோம். சரி, சப்சீக்வெண்ட்டுன்னா அது வந்து சீக்வெண்ட்லி கம்பேக்ட்னு சொல்கிறோம். சரியா? தென் எக்ஸ் இஸ் கம்பேக்ட். லெட் ஏ பி அண்ட் ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம எதுக்காக சொன்னோம் நம்ம ஏபியோ ஓப்பன் கவரிங் ஆஃப் எக்ஸ் இது நம்ம என்னென்னு எடுத்தோம் நம்ம since x is a sequentially compact then open covering a as a Lebesgue number s says சொல்லியிருக்கோம். சரி, ஏற்கனவே நம்ம சொன்னது அதுதான் நம்ம let epsilon equal to del by 3 then x can be covered by the finite number of epsilon balls சொல்லியிருக்கோம். therefore x equal to union of I equal to 1 to n bounded of xi del divided by 3 சொல்கிறோம். the diameter diminish. சரியா? என்ன டயாமீட்டர் சொல்லலாம். டயாமீட்டர் பவுண்டட் ஆஃப் xi del divided by 3 less than or equal to 2 இன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதோட டயாமீட்டர் வந்து என்னம்மா நமக்கு 2ன்னு சொல்லியிருக்காங்க. 2 இன்ட்டு del by 3ன்னு சொல்லியிருக்காங்க பவுண்டு டயாமீட்டர். சரி, அதோட டயாமீட்டர் வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் less than or equal to டெல்டான்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் I வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து உனக்கு ஒவ்வொன்றும் பவுண்டட் வந்து என்னம்மா del divided by 3ன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 2 ஆனால் 2 இன்ட்டு del divided by 3ன்னு ஃபார் I equal to 1 to 3 எக்ஸெட்ரா n டைம்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? less than or equal to del for I equal to 1 to 3 etc. n சொல்லியிருக்காங்க. Since s is the Lebesgue number of the open covering of A சொல்லியிருக்காங்க, there exists ai belongs to A such that the bounded of xi, s by 3 சொல்லியிருக்காங்க contain ai சொல்லியிருக்காங்க. I equal to 1 to 3 etc. n சொல்லியிருக்காங்க.
சரிம்மா. அப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு என்னம்மா கொடுத்துருக்காங்க, therefore இப்போ நம்ம பவுண்டரியில் நம்ம பார்த்துட்டோம். நம்ம bounded union of I equal to 1 to n the bounded of xi comma del by 3 ன்னு சொல்லியிருக்கோம். contained in union of I equal to 1 to n ஏஐன்னு சொல்லியிருக்கோங்க. வேர் ஈச் ஏஐ இதில் இருக்கிற ஏஐ வந்து நம்ம சொல்லியிருக்காங்க, நமக்கு இஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏ வந்து நமக்கு இஸ் எ லிபஸ்கியூ நம்பர்னு நமக்கு தெரியும். சரியா, இதில் இருக்கிற ஏஐ வந்து நம்ம சொல்கிறோம் ஏஐ இஸ் பிலாங்ஸ் டு ஏன்றது நமக்கு லிபஸ்கியூ நம்பர் ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அப்போது தட் இஸ் எக்ஸ் வந்து கண்டைன்ட் ஏ வந்து எதில் இருக்குது, நமக்கு கண்டைன்ட் இன் ஏ இஸ் எ லிபஸ்கியூ நம்பர் ஆஃப் எக்ஸ் சொல்லி ஏ வந்து எதில் இருக்குது, நமக்கு எக்ஸில் இருக்கும். சரி, அப்போ எக்ஸ் கண்டைன்ட் வந்து என்ன சொல்லலாம், நம்ம யூனியன் ஆஃப் I equal to 1 to n ஏஐன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அப்போது therefore the set a1 a2 etc an is a finite sub collection of a covering xன்னு சொல்லலாமா. அப்போ நம்ம ஏன்னா இது ஃபைனட் சப் கலெக்ஷன். சரி, ஃபைனட் கலெக்ஷன் ஃபைனட் கலெக்ஷன் நம்ம என்ன பார்த்தோம், நம்ம a1 பார்த்தோம், a2 பார்த்தோம், அதில் a3 அதில் x1 x2 அது மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. சரியா, அதாவது அதெல்லாம் எக்ஸெல்லாம் இதில் இருக்குது, நமக்கு ஏல தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். சரியா, அப்போது the set therefore the set a1 a2 etc an is a finite sub collection of A covering X ன்னு சொல்லியிருக்காங்க. therefore X is compact, therefore the three conditions are equivalent ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ X வந்து கம்பேக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ A வந்து இதில் கவர் ஆகுது, Xயில் கவர் ஆகுது. அப்போ X வந்து என்ன சொல்லலாம், நம்ம கம்பேக்ட். therefore the three conditions are equivalent ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், லோக்கல் கம்பேக்ட்னஸ். லோக்கல் கம்பேக்ட்னஸ்னால் என்னென்னு பாருங்கள். ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் செட் டு பி த லோக்கலி கம்பேக்ட் அட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இஃப் தேர் இஸ் சம் கம்பேக்ட் ஸ்பேஸ் சி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, தட் கண்டைன்ஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் எ லோக்கலி கம்பேக்ட் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் எக்ஸ் இஸ் செட் டு பி சிம்ப்ளி டு பி த லோக்கல் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேவா, நம்ம சொல்லியிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸ் வந்து செட் டு பி லோக்கலி கம்பேக்ட்னு சொல்லியிருக்கோம். எப்போ லோக்கலி கம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கும் போது. இஃப் தேர் இஸ் சம் கம்பேக்ட் சப்ஸ்பேஸ் சி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, கம்பேக்ட் சப்ஸ்பேஸ் சி ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, தட் கண்டைன்ஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் எ லோக்கலி கம்பேக்ட் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் எக்ஸ் இஸ் செட் டு பி சிம்ப்ளி டு பி லோக்கலி கம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் வந்து எப்போ செட் டு பி லோக்கலி கம்பேக்ட் ஆஃப் எக்ஸ்னால் அதில் இருக்கிற அந்த கம்பேக்ட் ஸ்பேஸ் சின்ட்டு ஒரு கம்பேக்ட் ஸ்பேஸ் இருக்குது. அது வந்து சி வந்து எதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தட் கண்டைன்ஸ் எ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் லோக்கலி கம்பேக்ட் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட், அதில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் சியில் சப்ஸ்பேஸில் இருக்கிற சியில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸும். இஃப் எக்ஸ் இஸ் லோக்கலி கம்பேக்ட் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட் எக்ஸ் இஸ் செட் சிம்ப்ளி டு பி லோக்கலி கம்பேக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமா நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் த கம்பேக்ட் ஸ்பேஸ் தட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் லோக்கல் கம்பேக்ட் பட் த கான்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. லெமா நம்ம என்னமா ப்ரூவ் பண்ணணும், நம்ம ப்ரூவ் தட் த கம்பேக்ட் ஸ்பேஸ் சொல்லியிருக்காங்க, தட் இஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த லோக்கல் கம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. கம்பேக்ட் ஸ்பேஸும் இருக்கும், லோக்கல் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வந்து லோக்கல் கம்பேக்ட்னு சொல்லுவோம். பட் வந்து கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, ப்ரூவ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கோன்னா, லெட் எக்ஸ் பி எ கம்பேக்ட் ஸ்பேஸ் டு ப்ரூவ் எக்ஸ் இஸ் எ லோக்கலி கம்பேக்ட். நம்ம ப்ரூஃபில் வந்து என்ன எடுத்துக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேக்ட் ஸ்பேஸ் கிவனாக வச்சுருக்கிறோம். ப்ரூஃப் பார்த்திங்கன்னா லோக்கலி கம்பேக்ட்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் விச் இஸ் கம்பேக்ட். நம்ம கொடுத்துருக்கோம். பை டெஃபினேஷன் எக்ஸ் கண்டைன்ட் இன் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் லோக்கலி கம்பேக்ட்னு சொல்லியிருக்கோம். சரியா, அப்போது நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா இது வந்து நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் வந்துச்சுன்னா நெய்பர்ஹுட் எக்ஸும் வந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லணும், நம்ம லோக்கலி கம்பேக்ட். அது கான்வர்ஸ் பார்ட் ப்ரூவ் பண்ண போகிறோம். கான்வர்ஸில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து
இங்கே என்ன எடுத்தோம் கிவனாக எடுத்தோமோ அதை ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம கிவன் வந்து என்ன எடுத்துக்கு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலி கம்பேக்ட்னு எடுத்துக்க போகிறோம். கம்பேக்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம். அதனால் தேர்ஃபோர் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா கிவன் வந்து லோக்கலி கம்பேக்ட்னு எடுத்துக்கணும். சரியா? அப்போ நம்ம கம்பேக்ட் ஸ்பேஸ் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? அதனால் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா டிஸ்கிரிட் டோபாலஜி இஸ் லோக்கலி கம்பேக்ட். let x belongs capital X, x belongs to set of all x ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து டிஸ்கிரிட் டோபாலஜி வந்து இன்ஃபைனைட் செட்டில் தான் நமக்கு வந்து லோக்கல் கம்பேக்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாட் கம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஸ்கிரிட் டோபாலஜியில் பார்த்தா இன்ஃபைனைட் செட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. x1 x2 எக்ஸெட்ரா xn வரை இருக்கும். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நான் சொல்ல நம்ம கம்பேக்ட் ஸ்பேஸ் சொல்லிட்டு இட்ஸ் நாட் ஏ கம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இட்ஸ் நாட் ஏ கம்பேக்ட் ஸ்பேஸ். ஓகேவா? லோக்கலி கம்பேக்டில் பார்த்தா நமக்கு வந்து டிஸ்கிரிட் டோபாலஜி வந்து எப்படி இருக்கும்? டிஸ்கிரிட் டோபாலஜி தான் வந்து நம்ம வந்து லோக்கலி கம்பேக்ட் சொல்கிறோம். ஆனால் x belongs capital X, x belongs to set of all xன்னு சொல்லியிருக்கோம். இன்ஃபைனைட் செட்டு தான் வந்து நமக்கு டிஸ்கிரிட் டோபாலஜியில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபைனைட் செட்னா x1 x2. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா அது வந்து இஸ் நாட் கம்பேக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்னம்மா கொடுத்துருக்காங்க? த ரியல் லைன் ஸ்கிரிப்ட் ஆர் இஸ் லோக்கலி கம்பேக்ட். ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா let x belongs to a, b. a, b is contained in a cassette closed interval of a, b ன்னு சொல்லியிருக்காங்க. therefore x belongs to a, b which is compact and it contains a, b of x ன்னு சொல்லியிருக்காங்க. therefore script r is locally compact. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு x belongs a, b which is compact and it contains a, b of xன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே எதில் இருக்குது? நமக்கு a, b வந்து xல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. therefore script r is locally compact. the subspace q of rational is not locally compactன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நம்ம சொல்லியிருக்காங்க நமக்கு சஸ்பேஸ் வந்து q ஆஃப் ரேஷ்னல் வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. ரேஷ்னலுக்கு இரேஷ்னல் இருக்கும். இரேஷ்னல்னால் ரூட் எல்லாம் வரது வந்து இரேஷ்னல் சொல்லுவோம். ரேஷ்னல்னா வித்தவுட் ரூட் வந்து ரேஷ்னல் சொல்கிறோம். இஸ் நாட் லோக்கலி கம்பேக்ட். ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா சப்போஸ் q இஸ் லோக்கலி கம்பேக்ட் ஃபார் ஈச் x belongs q there exists compact set c on q ன்னு சொல்லியிருக்காங்க. c வந்து எதில் இருக்கும்? நமக்கு q-ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. that containing a neighborhood. சரி, இது ஒரு கண்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். இதோட ப்ரூஃப் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? அப் டு திஸ் we will stop it. ஓகே? சரியா? எல்லா கொஷினும் இதில் இம்பார்ட்டன்ட் தான். அதனால் எல்லாமே படிங்க. சரியா? ஓகேம்மா? தேங்க்யூ. எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன் தான். அதனால் எல்லாமே படிங்க, ஒன்று விடாமல் படிங்க. ஓகேவா? தேங்க்யூ குட்ஸ். இது அந்த சப்ஸ்பேஸ் q ஆஃப் ரேஷனல் இஸ் நாட் லோக்கலி கம்பேக்ட். இது மட்டும் ப்ரூஃப் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்னொரு 2 கிளாஸ் அப்படின்னா இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். சரி, ரிமைனிங் ஒன் யூனிட் இஸ் யூனிட் 5. ஓகே கேர்ள்ஸ், தேங்க்யூ.